வணக்கம். அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலி ஜோதிட பதிவு. இந்த பதிவு ரிஷப லக்ன அன்பர்களுக்கு புதன் கேதுவின் சாரம் பெற்று செப்டம்பர் 4லிருந்து செப்டம்பர் 13 வரைக்கும் 10 நாட்களில் நமக்கு என்ன பலன்களை தருகிறார் என்பதை பார்க்க போகிறோம். ரிஷப லக்னம் அப்படின்னாலே புதன் நமக்கு 5ஆம் வீட்டுக்கும் 2ஆம் வீட்டுக்கும் அதிபதி. 2 நல்ல ஸ்தானங்கள்னு எடுத்துக்கலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானம், பணம், பேச்சு, குடும்பம் அப்படின்ற மாதிரி 2ஆம் இடம் வேலை செய்யும். குழந்தைகள் நலம், விளையாட்டு, இஷ்ட தெய்வம் இதெல்லாம் 5ஆம் இடம் வேலை செய்யும். அப்படிப்பட்ட ஸ்தானத்துக்கு புதன் ஆதிக்கம் பெற்றார். கேது ஒரு ஆன்மீக கிரகம், தத்துவ கிரகம். அந்த இடத்துல 4ஆம் இடத்துல தான் கேதுனுடைய நட்சத்திரம் இருக்கு. புதனுடைய நட்சத்திரம் நமக்கு 3ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் ஆயில்யமாகவும் கேட்டையாகவும் ரேவதியாகவும் 3, 7, 11 இருக்கு. இப்ப அவர் 4ஆம் வீட்டுல கேதுவை போல பலன் கொடுக்கிறார். ஜென்ரலா நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நம்ம எந்த லக்னமோ அந்த ஆனாலும் அந்த லக்னத்திற்கு 4ஆம் வீடு, 8ஆம் வீடு, 12ஆம் வீடு அது சம்ஹாரஸ்தானம்னு சொல்றது. அதாவது நமக்கு கஷ்டம், நஷ்டம், துன்பம், வலி, வேதனைகளை கொடுக்குற இடம் தான் 4, 8, 12. அந்த இடத்துல கிரகங்கள் வரும் பொழுது நமக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஆனால் அதில் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, 4ஆம் இடத்துல வாகனம், வீடு, இடம், பூமி, உற்பத்தி சார்ந்த தொழில்கள் இதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. சிறுவர்களுக்கு மாணவர்களுக்கு கல்வி பலம் கொடுக்கறது 4ஆம் இடம் தான். தாயாரை சொல்கிறது 4ஆம் இடம் தான். அப்போ அந்த வகையில் 4ஆம் இடம் ஒரு 70% சுபத்துவமும் ஒரு 30% பிரச்சனையும் இருக்குது. அப்போ 8ஆம் இடம் 12ஆம் இடத்துக்கு இதுக்கும் 4ஆம் இடத்துக்கும் ஒரு கூட்டு தொடர்பு இருக்குது. ஏன்னா அந்த ரிஷபத்துக்கு 4ஆம் இடம் நெருப்பு ராசி, அது மாதிரி 8ஆம் இடம் தனுசு நெருப்பு ராசி, 12ஆம் இடம் மேஷமும் நெருப்பு ராசி. அதனால இந்த 3மே ஒன்று போல வேலை செய்யும். இப்போ 4ஆம் இடத்துல இருக்கிற மக நட்சத்திரம் மாதிரி தான் 8ஆம் இடத்துல இருக்கிற மூல நட்சத்திரம் வேலை செய்யும். 12ஆம் இடத்துல இருக்கிற அஸ்வினி நட்சத்திரம் வேலை செய்யும். இப்போ அந்த கேதுவை போல புதன் நமக்கு பயன்படுறாரு, 4ஆம் இடத்துல வர்றாரு அப்படின்னா, நமது ஜனன ஜாதகத்துல புதன் 8ஆம் பாவம், 12ஆம் பாவம், 6ஆம் பாவம் போன்ற பாவ தொடர்புகள் பெற்றிருக்க கூடாது. அப்படி பெற்றிருந்ததுன்னா இந்த சமயத்துல நமக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனைகள், உழைப்பினால வரக்கூடிய சலிப்பு, எதிரிகள் தொல்லை மற்றும் நமக்கு மன வாழ்க்கையில ஒரு சண்டை சச்சரவுகள், வம்பு வழக்குகள் இதையெல்லாம் அது கொடுத்துரும். இப்போ புதன் உட்கார்ந்த நட்சத்திராதிபதியான கேது 5ஆம் இடத்துல இருக்கார். ஆனாலும் கூட 4ஆம் இடத்துல இருந்தது தான் அவர் 5ஆம் இடத்துக்கு போயிருக்காருங்கிறதுனால 4ஆம் இடத்தினுடைய பலனை, அதனுடைய தாக்கத்தை அதிகமாக செய்வார். அப்ப 4ஆம் இடம் என்பது நாம் சொன்ன மாதிரி இந்த இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, தாயார் ஸ்தானம், வாகனம் இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் குடிசை தொழிலாக வீட்டிலேயே வச்சு பண்ணிட்டு இருப்பீங்க, அல்லது ஜாப் ஒர்க்காக பண்ணிட்டு இருப்பீங்க. புதன் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, அது சம்மந்தப்பட்ட சாதனங்கள், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, பப்ளிஷிங் பண்ணுறது மற்றும் நம்ம ஜோதிடம், சட்டம் இதெல்லாமே புதனுக்கு சம்மந்தப்பட்ட கிரகம் தான். ஸோ அப்படிப்பட்ட கிரகம் நமக்கு ஞானகாரகனாக கேதுவாக மாறுகிறார். கேது 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அது ஒரு சில தத்துவம் விசாரத்தை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரிஷபத்துக்கு முதல் நாள் 4ஆம் தேதி அன்னைக்கு கேது நட்சத்திரத்தில் வர்றாரு. இந்த 10 நாட்களில் அதை தனித்தனியாக பிரித்து எடுக்கலாம். ஒவ்வொரு கிரகத்தினுடைய பங்களிப்பா புதன் எப்படி வேலை செய்யறாருன்னு பார்க்கலாம். 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் அடிப்படையில்
நம்முடைய சிந்தனையில ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். சிந்தனையில தொழில் சார்ந்த ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும், வேலை சார்ந்த ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். அது வேலைக்கு ஒத்துழைக்கும். உற்பத்தி சார்ந்த துறையில் இருந்திருக்கோம் அப்படின்னா புது புது ஐடியாக்கள் தோணும், யுக்திகள் தோணும். அதன் மூலம் நமக்கு வருவாய் பெருகும். வீடு சம்மந்தப்பட்ட ஏதாவது லோன் கிடைக்கிறதுனா கிடைக்கும். வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்கிறதுக்கு சாதகமாக இருக்கும். உறவினர்கள் சம்மந்தப்பட்டதுக்கும் நல்லா இருக்கும். அதனால பொருளாதார ரீதியில் இந்த 5ஆம் தேதி 6ஆம் தேதி கொஞ்சம் பலமாக இருக்கு. 7ஆம் தேதி செப்டம்பர் 7ஆம் தேதி ஒரு நல்ல பலமாக இருக்கும். அதாவது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட சப்போர்ட் கிடைக்கும், பெரியவர்களால் ஆதரவு கிடைக்கும், கோயில் வழிபாடுகள், கோயில் சார்ந்த நன்மைகள், ஒரு கோயிலில் போய் கோயில் வேலைகளில் போய் நம்ம ஈடுபட்டு செய்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. 8ஆம் தேதி நமக்கு ஏதாவது ஒரு பிரயாணம் போயிட்டு வர்றது, ஒருத்தரை சந்திக்கிறது, ஒரு ப்ராஜெக்ட் பற்றி பேசுறது, இது மாதிரியான தகவல் தொடர்பு காரியங்களுக்கு சாதகமாக போயிட்டுருக்கும். ஒரு இடம் மாறுதலை பற்றி சிந்திக்கிறது, டிரான்ஸ்ஃபரை பற்றி சிந்திக்கிறது, வீடு மாறுறதை பற்றி சிந்திக்கிறது, இது மாதிரி போயிட்டுருக்கும். 9ஆம் தேதியும் 10ஆம் தேதி முற்பகுதியும் லாபங்கள் பெருகும். நம்ம செய்கிற வேலையிலாகட்டும், நம்ம சந்திக்கிற நபர்கள் மூலமாகவும் நமக்கு லாபங்கள், எதிர்பார்த்த நன்மைகள் அங்கே உண்டாகும். அப்போ அது ஓரளவுக்கு நண்பர்கள் மூலமாகவும் நடக்கும், மூத்த சகோதர சகோதரியோடையும் சாதகமாக இருக்கும். மனசுக்கு பிடிச்ச காரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாட்களாக இந்த 9ஆம் தேதி 10ஆம் தேதி முற்பகுதியும் இருக்கும். 10ஆம் தேதி பிற்பகுதியும் 11ஆம் தேதியும் நம்முடைய சிந்தனையில் ஒரு தெய்வ அருள் சார்ந்த ஈடுபாடு இருக்கும். எதுலையுமே ஒரு பொதுத்தன்மையைத்தான் பேசுவோம். அதாவது பொதுவாக நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது, இப்போ ஒரு நியாயத்தை பேசுகிறோம், அது மாதிரியான விஷயங்களுக்கு சாதகமாக இருக்கும். அந்த 11ஆம் தேதி பிற்பகலும் 12ஆம் தேதியும் தொழில் ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும். நமக்கு ஒரு உற்பத்தி சார்ந்த தொழில் அல்லது ஒர்க் ஷாப் சம்மந்தப்பட்டது, சர்வீஸ் சம்மந்தப்பட்டது, கனரக வாகனங்கள் சம்மந்தப்பட்டது, இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஸோ வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அதை பயன்படுத்தலாம். 13ஆம் தேதி அன்னைக்கு அந்த கேது நட்சத்திரத்தில் கடைசி நாளாக இருப்பார். அப்போ அந்த புதன் கேதுனுடைய 4ஆம் பாதத்துக்கு வந்துடுவார், கடைசி பாதம். அப்போ நம்மளுடைய 4ஆம் இடத்தை பலமாக செய்வார். இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, பொருட்கள் வாங்கிறது, தாயாருடைய உடல் நலம், தாயாருடைய பாசம் நேசம், இதெல்லாம் அனுகூலமாக இருக்கும். இந்த மாதிரி இந்த புதன் ஒரு கிரகம் அப்படின்னு நம்ம வச்சு சொன்னால் கூட, நம்ம ஜனன ஜாதகத்தில் ஏதாவது ஒரு திசை நடக்கும், அல்லது புத்தி நடக்கும், அந்தரம் நடக்கும், சூட்சுமம் நடக்கும். இந்த காலகட்டங்களில் புதனுடைய தொடர்புகள் இருக்கிறவங்களுக்கு இந்த நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.